ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து ப்ரொபோஷனில் எக்ஸசைஸ் 1Bயில் 21th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஏ பை பி ஈக்குவல் டு சி பை டி இம்ப்ளைஸ் இந்த ப்ராசஸோட என்ன பேருன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது காம்பவுண்டுனா ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்தது டிவிடெண்டுனா மைனஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அப்போனா ரெண்டுமே வந்ததுனால காம்பவுண்டு டிவிடெண்டோ வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 22nd கொஸ்டின் பாருங்கள். u பை வி ஈக்குவல் டு டபிள்யூ பை பி தென் u மைனஸ் வின்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. காம்பனண்டவும் டிவிடெண்டவும் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷனில் இல்லை, அதனால் டி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 23 கொஸ்டின் பாருங்கள். 12, 16 20 ஆர் இன் ப்ரொபோஷன் தென் ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து ப்ரொபோஷனாக அடுத்தது பாருங்கள் என்ன எதுனா 12:16 ஈக்குவல் டு ஸ்டாரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் டு 20. இது எப்படி எழுதலைன்னா 12/16. இங்கே வந்து எக்ஸ் பை 20ன்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் அடிங்க. 4 3s கீழே 4 4s அப்படின்னா 3/4 ஈக்குவல் டு எக்ஸ் பை 20. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 20 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 4. 4 இன்ட்டு லெக்கா ஈக்குவல் டு அந்த சைட் போடுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 20/4 கேன்சல் ஆகும். 4 5s 20ல் அடுத்தது 3 5s 15. அப்போனா எக்ஸோட வேல்யூ 15னா அப்போனா உங்களோட கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 24 கொஸ்டின் பாருங்கள். 4, star, 9, 13 1/2 are in proportion then star is. இது மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு a is to b equal to c is to d. சரி, a வந்து 4, அடுத்தது b வந்து தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அடுத்து c வந்து 9 is to d வந்து பாருங்கள் 1/2னா அது டிவைட் பண்ணனா 0.5 வரும், சரிங்களா? அப்படின்னா 13.5. இது வந்து டிவைடில் போடுறேன். 4/x ஈக்குவல் டு 9/13.5. இது வந்து 10ஆல் இன்ட்டு பண்ணிக்கிறேன், இதையும் 10ஆல் இன்ட்டு பண்ணிக்கிறேன். அடுத்தது நான் வரேன்னா 90/135. இங்கே 4/x. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 135 ஈக்குவல் டு 90 × x. இப்போ வந்து 90 அந்த சைட் தள்ளுங்க. x ஈக்குவல் டு 4 × 135/90. இது இன்ட்டு பண்ணுங்கள். 4 × 135 எவ்வளோ தெரியுமா? 540. இதை நீங்கள் 90ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 6ன்னு வருது. அப்போனா உங்களோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ தான். அடுத்தது 25th கொஸ்டின் பாருங்கள். த மீன் ப்ரொபோஷனல் பிட்வீன் 1.4 grams அண்ட் 5.6 grams. இதுக்குன்னு ஃபார்முலா இருக்குது பாருங்கள். b² ஈக்குவல் டு ஏசியா. ஏவும் சிஓ தான் கொடுத்துருக்காங்க. பி தான் நடுவில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது பி, ஓகேவா? பிட்வீன் ஏ வந்து 1.4 இன்ட்டு சி வந்து 5.6 இன்ட்டு பண்ணுங்கள் 7.84. இங்கே பி ஸ்கொயர்னுக்கா, இந்த ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு வந்து சைஸ் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். நான் ரூட் போடுறேன்னா ரூட் பண்ணி பாருங்கள். கால்குலேட்டர் போட்டோன்னா 2.8 grams. உங்களோட கரெக்ட் ஆன்சர் வந்து 2.8 grams. இது வந்து ஆப்ஷனில் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 26th பாருங்கள். இஃப் a/4 ஈக்குவல் டு b/5 ஈக்குவல் டு c/9 தென் a + b + c/c இஸ். இதுக்கு ஃபார்முலா பாருங்கள். இது வந்து போட்டு ஈக்குவல் டு கே. இப்போ நான் a ஈக்குவல் டு 4k, ஓகேவா? b ஈக்குவல் டு 5k. 5 வந்து டிவைடில் இருக்க அந்த சைட் போச்சுன்னா இன்டூவில் போயிடும், அதனால தான். c ஈக்குவல் டு 9k. இப்போ வந்து இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4k + 5k + 9kவா? அடுத்தது பை 9k. இது ப்ளஸ் பண்ணுங்கள். 4 + 5 9, 9 + 9 18. நான் 18k/9k. கேவும் அடிச்சிடலாம். 9 2s. அப்புறம் உங்களோட ஆன்சர் வந்து 2. பி தான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? அடுத்தது 27th கொஸ்டின் பார்க்கலாம். 2 numbers are in the ratio 3:4. If 6 be added to each number of the ratio, then the new ratio will be 4:5.
5 then the numbers ஆர்னு கேட்டிருக்காங்க. இப்போது 3:4 வந்து 3/4 எழுதுறேன். அடுத்தது ரெண்டுத்துலேயும் 6 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்துலேயும். அடுத்தது இங்கே இருக்க வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 3x 4x. அப்புறமா தென் த நியூ ரேஷியோ வில் பி, அந்த நியூ ரேஷியோவில் இருக்குமா 4/5. இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x + 6 × 5 இங்கே 4 × 4x + 6 இப்போ இன்ட்டு பண்ணுங்கள். 5 3s are 15 இங்கே x. அடுத்தது 5 6s are 30 30 ஈக்குவல் டு இங்கே 4 4s are 16 x. இங்கே வந்து 4 6s are 24 எக்ஸ்லாம் ஒரு இடத்துல, மைனஸ்லாம் நம்பர்ஸ்லாம் ஒரு இடத்துல. இப்போ நான் 15x - 16x ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. அடுத்தது இங்கே 30 வந்து ப்ளஸில் இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா -30 + 24 இங்கே வந்து எவ்வளோ வரும் -x. இங்கே வந்து -6ன்னு வருமா. இப்போ மைனஸாக கேன்சல் ஆகிடும். x = 6. இப்போ வந்து அந்த 3xோட இன்ட்டு பண்ணணும். 3x = 3 × 6 எவ்வளோ 18. அடுத்தது இங்கே 4x = 4 × 6 எவ்வளோ 24. இப்போ நான் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர், 18, 24. அடுத்தது இஃப் a/4 = b/5 தென்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ காம்போனண்ட்டு அண்ட் டிவிடெண்ட்டை சேர்த்தேன்னா ப்ளஸ்ஸு சேமாகவும் மைனஸும் சேமாகவும் வரும். அதேமாரி எது இருக்குன்னு பாருங்கள், இதுதான் இருக்குது. அப்படின்னா பி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். பாருங்கள், ப்ளஸ்ஸும் சேமாக இருக்கா, ஒரே ஈக்குவல் டுல. கீழே பாருங்கள் மைனஸும் சேமாக இருக்குது. அதனால் 28 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து 29 பாருங்கள். இஃப் a = b = 4:1 தென் √a/b + b/a இஸ். இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரூட் a வந்து என்னது 4 அடுத்தது பை b வந்து 1 ப்ளஸ் b வந்து 1, அடுத்தது a வந்து 4 இப்போ வந்து ரூட்டை வந்து தனித்தனியாக போடுற பாருங்கள். √4/√1 இங்கே √1/√4. ஓகேவா. √4 எவ்வளோ 2. √1 வந்து 1 தான் வரும். அடுத்தது இங்கே 1 தான் வரும். இங்கே வந்து 2 தான் வரும். இப்போ வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா எல்சிஎம் எழுதுங்க. இது வந்து எனக்கு 2ஆல் வரணும். அதனால் எல்சிஎம் இங்கே மேலேயும் 2ஆல் பண்ணனா கீழே டினாமினேட்டர் 2ஆலே ஆகிடும். அடுத்தது மேலே வந்து 4 + 1 ஆகிடும். அப்போ நான் உங்களோட ஆன்சர் வந்து 5/2. இப்போ நான் ஏ தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 30 பாருங்கள். இஃப் x/b + c - a = y/c + a - b = z/a + b - c தென் இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எப்படி எழுதலாம்னா x = b + c - a × kன்னு எழுதலாமா. அடுத்தது y = c + a - b × kன்னு எழுதலாமா. அடுத்தது z = a + b - c × kன்னு எழுதலாம். சரிங்களா, = k. ஓகேவா, புரிஞ்சிச்சா. z வேணும், டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு அந்த சைட் போச்சுன்னா இன்டூவில் மாறிடும். அந்த எழுதியிருக்கேன். இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். b - c x வந்து இதுதான், b + c - a k ப்ளஸ் c - a y வந்து இது இருக்குது, c - a y வந்து c + a - b கேவா. அடுத்தது ப்ளஸ் a - b z வந்து a + b - c k. ஓகேவா. இங்கே வந்து கே வந்து நான் காமனாக எடுக்கலாம் எல்லாத்துலேருந்தும். சரிங்களா, எல்லாத்துலேயும் கே இருக்கா, நல்லா காமனாக எடுத்து சப்போஸ் நீங்கள் இன்ட்டு பண்ணி போட்டிங்கன்னா லாஸ்ட்டில் 0 தான் வரும். அடுத்தது இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கவனிங்க, ப்ளஸ்ஸு மைனஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்துச்சுனாலும் 0 தான் வரும்னு நீங்கள் நினச்சிருங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 0 தான். k × 0 வந்து 0 தான் வரும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.